நமசிவாயா. உங்கள் மனம். இந்த பிள்ளையாரை பார்க்குறோம். இவர் எங்கே இருக்கிறாருன்னா பத்துமலை, மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகர் கோயிலில். அவரை ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு தான் மலை மேலே முருகரை நம்ம தரிசனம் பண்ண போவோம். கீழே முருகர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக காட்சி தராருன்னு. அவரை பார்க்குறதுக்குன்னே நம்ம எத்தனையோ வருஷமாக தவம் இருந்து வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது கை காலெலாம் புல்லரிச்சு போச்சு, கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு நேரம் அது. முருகர் கிட்டத்தட்ட 19-20 வருஷமாக நம்ம அந்த வெளியில் இருக்கிற பெரிய முருகர் அங்கே ஸ்தாபனம் பண்ணி ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம இந்த மலை மேலே இருக்கிற முருகரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கீழே நல்ல கோயிலெலாம் நல்ல அழகாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக பராமரித்து இருக்காங்க. நிறைய ஊரில் இருந்து நிறைய மக்கள், இந்து மட்டும் இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எம்மதம் சம்மதம் அந்த மாதிரியான முறைப்படி எல்லாருமே போகிறாங்க நம்ம இந்த முருகனை தரிசிக்கிறதுக்கு. மலை மேலே இங்கேருந்து வெளியில் பார்க்கும்போதெல்லாம் ஒரே பெயிண்டிங் எல்லாமே நல்ல அழகாக தத்ரூபமான ஒரு வடிவமைப்பில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த படி மேலே ஏறி போகும்போதே நம்மளை அறியாமல் ஒரு ஆனந்தம்தான். இவ்வளோ இத்தனை நாட்கள் காத்திருந்து இப்போ முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக 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 எப்படி படி ஏறுறோன்றதே தெரியாது. என்ன கால்வலி என்ன ஏது எதுவுமே புரியாமல் நம்ம படி ஏறுறோம். பார்க்கும்போது முருகர் அது ஒரு 10 கேவ் அப்படின்வாங்க. அது ஒரு குகை தான், பெரிய மலை. அந்த மலைக்கு நடுவில் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் முருகர் இருக்கார். நம்ம மேலே போகும்போது தான் அது ஒன்று போய் சேர்ந்த பிறகு தான் அதனுடைய ஆச்சரியம் தெரியுது நமக்கு. நம்ம ஃபுல்லாக மேலே ஏறிட்டு படி ஏறி மேலே போகும்போது நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. மேலேருந்து ஏறிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாலே மலேசியா ஊர் ஃபுல்லாகவே எல்லாமே தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு உயரமான ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. நம்ம படியேறி மேலே போக 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 அங்கே ஒரு ஃபுல்லாக மேலே ஏறி போகிறோம். எப்போதுமே மலேசியாவில் தினமும் ஒரு மழை வந்துடும். அது என்னன்னு தெரியல, அந்த ஊரோடைய கொடுப்பனை. டெய்லி மழை வரும், பட் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அந்த மாதிரி அது அடுத்த நிமிஷமே தண்ணிலாம் வடிஞ்சு நீட்டாகவே இருக்குது. பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போது முருகர் பின் பாகம் தெரியுது. ஃப்ரெண்டில் ரொம்ப அழகான ஃபுல்லாக ஒரு மலையினுடைய இதை பாருங்கள். மலை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பனி உருகுனா எப்படி உருகி நிற்கும் இல்லையா, அந்த கம்பியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தோற்றம்தான் இந்த மலையினுடைய தோற்றமே. நம்ம மேலே ஏறி பார்க்கும்போது உள்ளே போயிட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே மலை அப்படியே தோரணம் மாதிரி தொங்கிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. நடுவில், அந்த குகைக்கு நடுவில் தான் முருகர் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நமக்கு ரைட்டில் போனோடனே நமக்கு கும்பிட்றதுக்கு ஒரு பெருமாள் இருக்காங்க. அவங்களும் சேவிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது ஃப்ரண்டில் ஒரு இது ஆர்ச் மாதிரி இருக்குது. அதுதான் உள்ள முருகருடைய கோயில். நம்ம என்ட்ரன்ஸ் போகக்கூடியக்குள்ள அந்த இடம். போகிறது என்னென்னா, மேலே ஏறிட்டு மறுபடி கொஞ்சம் படிக்கட்டு கீழே இறங்கி தான் ஒரு 40 படிக்கட்டு இறங்கி போன பிறகு தான் அங்கே முருகரை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பிறகு தான் அந்த முகவாயில் இருக்குது. இப்போ அப்படி இறங்கி அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அங்கே நமக்கு தேவையான சாமி இருக்கும், முருகர் சிலைகள் அந்த மாதிரி எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம்.
அது அதுக்காக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த முகவாயில் இதுக்கு உள்ளே தான் இருக்காங்க. வேலாயுதம் ஸ்ரீ வேலாயுதர் கோவில் மூலஸ்தானம் உள்ளே தான் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸுக்கு உள்ள முருகரோட என்ட்ரன்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக இந்த தோரணம் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மலைக்கு உள்ளே தான் அங்கே தள்ளி அங்கே உட்காந்துருக்காரு அவர். அழகாக அவரை நம்ம பார்க்கணுன்னா ஒரு கண்கோடி போதாது அப்படின்வாங்கள்ல, அவரை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் இன்னும் அடுத்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.